ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ யுனானி மருத்துவமனையில் நம்ம அட்மிட் ஆகியிருக்கிறோங்க. இது எதற்காகங்கிறது பல பேர்த்துக்கு தெரியும். நான் சொல்லாமையே நம்ம லேண்ட் ப்ராப்ளத்தில் ஃபுல்லாக டிப்ரெஷன் ஆகி, நான் என்னுடைய ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இல்லாமல் ஃபுல்லாக விட்டமின்ஸ் லாஸ் ஆகி எனக்கு ஒயிட் பேச்சஸ் நல்லாவே ஃபிட் ஆகிடுச்சு. அதை தாண்டி நமக்கு பிபியோடைய அளவு நம்ம போன இயர் இதே மந்தில் நம்ம இங்கே அட்மிட் ஆகிருந்தோங்க. அப்போ இங்கேருந்து ரெகுலராக பிபி செக் பண்ணுவாங்க இந்த ஹாஸ்பிட்டலில். அப்போ பார்த்திங்கன்னா மினிமம் இந்த பிபியோடைய அளவு என்னங்கிறது எனக்கு தெரியும். அதாவது 100க்குள்ளே இருந்தால் ரொம்ப ஆரோக்கியம். 120க்கு மேலே போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதாவது மினிமம் 120க்குள்ளே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி ப்ரொஃபஸரில் அப்படியே ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி தூக்கம் இல்லாமல் ஒழுங்காக சாப்பாடு இல்லாமல் முடி கொட்ட ஆரம்பிச்சு. எப்பயுமே கூட இங்கே வந்துமே கூட ஃபுல்லாக எனக்கு முடி கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ரத்த அழுத்தம், இன்னொன்று விட்டமின்ஸ் குறைபாடு. ஓகேங்களா? முடி கொட்டுனாவே மெலனின், முடிக்கும் மெலனின் தேவை, தோலுக்கும் மெலனின் தேவை. இது ஹார்மோன் சேஞ்ச் மாரி இந்த பிபி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது நமக்கு இன்னும் உணவோ மருந்தோ வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நான் வீட்டில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு இருந்தேன். வெயிட் லாஸுங்கிறது நான் வீட்லேயே வெரிஃபை பண்ணிட்டேன். என்னோடய ஹைட்டுக்கு தகுந்த ஏஜுக்கு தகுந்த வெயிட்னு பார்த்திங்கன்னா நான் 75 கேஜி இருக்கணும். அதில் 5 கிலோ கூட விட்டுருங்க, மினிமம் 70 இருக்கணும். ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டலையும் பார்த்திங்கன்னா 60 கிலோ தான் இருக்கிறேன். அண்ட் அதே போல் பிபி, ஓகேங்களா, நான் எவ்வளோ இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 140 இருந்தேங்க. நான் வீட்டிலேருந்து வரும்போது 140 என்னோடய பிபியோட அளவு இருந்துச்சு. இதுக்கு என்னென்னா இப்படியே இருந்துச்சுன்னா மெடிசின்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா, அந்த கஷாயம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மெடிசின்ஸ் எடுக்கணும். பிபியோட நீங்கள் கஷாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேல்யூவாக இருக்காது அப்படின்ட்டாங்க. அதனால் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான் நண்பர்கள் எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணும்போது நான் ஃபோன் எடுக்கலை. உண்மை சொல்ல போனால் ஃபோன் பேசினா ஃபோனுடைய கதிர்வீச்சு தாக்கத்தினாலையும் முடி கொட்டலாம், தலைவலி வருது. ஓகேங்களா, எல்லாமே நம்ம இங்கே ஏசிங்களா, ஏசி இப்போ கூட பாருங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஃபுல்லாக கிளைமேட்டு ரொம்ப மோசம், மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்படியே எனக்கு உட்காட்சி மாரி வருது அந்த ஏசினால். நம்ம என்ன பண்ணுறது, ஏசி ஃபிட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஓகே, இப்போல்லாம் மழை பெய்யுதுனால ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு 4 நாளாக ஏசி ஆனால அவங்க பேசிட்டு அந்த டாபிக் வேறு நான் வந்துடுறேன். ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லணும்னு நினைக்கிற முடியல. அண்ட் அதேமாரி நான் 140 இருந்தேன்னா அப்படியே கொஞ்சம் ஃபோனை அவாய்ட் பண்ணேன். அப்புறமேட்டுக்கு அங்கே உள்ள அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு இப்போ காதில் இல்லை. நமக்கு கொஞ்சம் கோவப்படுறது நீங்களை பார்த்தா டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன், அதுவும் இல்லை. இங்கே கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றேன், நேரத்துக்கு தூங்குறேன். 4:30 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. நம்ம 8 மணி 9 மணிக்கு நான் தூங்கிடுவேன். நான் அங்கே வந்தது நோக்கமும் நான் தயார்படுத்த தான், என்னோடய மன அழுத்தத்தை குறைக்க தான். அந்த அளவுக்கு 140 இருந்த என்னுடைய பிபி இப்போ எவ்வளோ தூரம் வந்துருக்குங்க, 110 கொண்டு வந்துட்டேங்க. இப்போ தான் எனக்கு உசிரே வருது. ஓகே, நான் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறேன். பழைய மாரி உடல்நிலை மாறுது அப்படின்னு சொல்லி. வெயிட் ஏறாது. வெயிட் நம்ம டக்குன்னு ஒரு மாதத்தில் இங்கே அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களுடைய சப்போர்ட்னால ஒரு அம்மாலாம் நமக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணாங்க. உண்மையிலே இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்கு மனசார. அவங்களுடைய அமௌண்ட் வச்சு தான் நம்ம நட்ஸு, பாதாம், அத்திப்பழம், பேரிச்சம்பழம் எல்லாம் வாங்கினேன். அதுமாதிரி நம்ம டீமில் ஒரு நண்பர் இருந்தார். டக்குன்னு அர்ஜெண்ட்டாக அவர் வீட்டுக்கு புறமே இருந்துச்சு. அவர் நமக்கு ஒரு பாக்கெட் பேரிச்சம்பழமும் கொடுத்துட்டு போனார். அதான் எனக்கு நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதை தாண்டி ஒரு 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 அது எப்படி சொல்கிறது, இப்போ தாங்க கரெக்டாக செயல்படுறங்கிற ஃபீல் வருது எனக்கு. அந்தளவுக்கு நல்லா ஒரு திருப்தி மைண்ட் இருக்குது, திருப்தியாக இருக்குது, ஒரு ஹாப்பியாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, அங்கே வீட்டில் இருக்கும்போது வரைக்கும் நான் டென்ஷன் ஆகிட்டே இருப்பேன், வரமாட்டேன், வெளியே வரமாட்டேன். ஏன்னா வெளியே வந்தால் நம்மளை திட்டுனீங்க பார்த்தா கோபம் வரும்னு. ஆனால் இங்கே வந்த பின்னாடி அதுலேயும் ஒரு நல்லது, கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நான் உணர்கிறேன். எப்படி உணர்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். இனி தான் என்னோடய வளர்ச்சி வேறு லெவலில் இருக்கணும். இது வரைக்கும் கூட நான் பயந்து அடங்கி நம்ம சூழ்நிலை கட்டமைக்கிற வரைக்கும் பொறுத்து போனேன். பொறுத்து போய் எனக்கு என்னுடைய மன அழுத்தத்தை தாளானேன். இனி நான் யாருக்கும் பயப்படக்கூடாது, யார்ட்டும் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன். ஒரு நடக்காத விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம காலத்தை கடத்திட்டு இல்லாமல் அது நடக்கும். ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு காலம் வரும். அது வரைக்கும் பொறுத்து இருக்கலாம். பொறுத்து இருந்தால் பூமி ஆழ்வார். நம்ம பொறுமையை நான் 2 கட்ட மைண்டில் அப்படியே குழம்பி மாற்றி நம்ம உரிமையை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு ஒரு டைம் பேசுவேன், ஒரு டைம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி சுற்றி சொல்லிட்டு வந்தாலும் பொறுமைங்கிறத விட நமக்கு அதுலேருந்து என்ன கற்றுக்கிறோங்க, இந்த சண்டைனால நமக்கு என்ன கிடச்சிருச்சு, நம்ம என்னாச்சும் வின் பண்ணியிருக்கிறோங்களா அல்லது நம்ம அப்டேட் ஆகிட்டோங்களா அப்படின்லாம் பார்த்தா ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் தெரியுது.
அப்போ எப்பயும் போலவே இந்தமாரி இருந்திருந்தால் இந்நேரம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்திருப்பேன். இருந்தாலும் ஓகே, ஒரு இடத்துலேருந்து விழுந்தால் தான் அதிலேருந்து அந்த பாடங்கள் கற்றுக்க முடியும். ஒரு குழந்தை விழுந்தால் தான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. அதுமாரி நம்ம வந்து இப்போ நான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் ஆகிட்டேன். வேறு லெவலுக்கு சிந்தனை போயிட்டுருக்குது. நம்மளோட ஃபவுண்டேஷனை அடுத்த கட்ட பாஸ்ட்டு கொண்டு போகிறதுக்கு நம்ம போல் நண்பர்கள், கொஞ்சம் பணம் உள்ள நண்பர்களை நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்குள்ளார ஒரு பொறுப்பு கொடுத்து கொண்டு வரணும். பணம் இருக்கிறவங்களாகட்டும் இல்லாதவங்களாகட்டும் எல்லாத்துக்கும் பொறுப்பு உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. எதற்காக சொல்கிறேன்னா, ஃபினான்ஸ் கட்டமைப்பு அவசியம். அதுக்கு வந்து பணம் உள்ள நண்பர்கள் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது வந்து நான் அதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம வந்து நம்மளோட எபோர்ட் போடலாம். நான் என்னோடய எபோர்ட் போடுவேன், நீங்களும் ஒரு மீட்டிங் வருவீங்க, உங்களால் கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணுவீங்க. ஆனால் இதில் பணம் ப்ளே பண்ணுறது இந்த என்ஜிஓ பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களும் நமக்கு பே பண்ணுறது நமக்காக தான், ஓகேங்களா? அவங்க அதில் வந்து புகழ் பெறாங்க, அது இதுன்னு நம்ம வந்து யோசிக்கவே தேவையில்லை. இது வந்து ஒரு நமக்கான ஒரு என்ஜிஓ. நம்ம போல் நண்பர்களில் கொஞ்சம் ஒரு 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 லெவலாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இதில் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் என்ஜிஓ பெரிய லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஏகப்பட்ட பிளான் போட்டு வச்சுக்கிறேன். நம்ம எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு என்ஜிஓவாக மாறி எந்த அளவுக்கு குயிக்காக எல்லாத்துக்கும் ரிசல்ட் கொண்டு வரணும், மருந்தே கண்டுபிடிக்கிறதுக்கான ஆய்வு கூடத்தை நம்ம உருவாக்கணும்னா நான் இனி வேறு லெவலில் சிந்திக்கணும், ஓகேங்களா? அதுக்கு எல்லாமே எனக்கு இது வந்து ஒரு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது இந்த ஹாஸ்பிட்டலு. சூப்பரான ஹாஸ்பிட்டலுங்க. ஃபுட்டாகட்டும், நம்மளுக்காக கேர் எடுத்துக்கிறாங்க எங்களுடைய டாக்டர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனால் இங்கேயும் நம்ம அழைச்சிட்டு வர போகிறாங்க. அதேமாதிரி கன்னியாகுமரி மெடிசின்ஸ் வந்து இப்போ 2 மந்த் கம்ப்ளீட் ஆகி 3 மந்தில் மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்தும் நமக்கு ரிப்போர்ட் வந்துட்டுருக்குது. அதை தாண்டி கரெக்டாக நான் வந்து இங்கிலீஷ் மெடிசின்ஸை யார் கைட் பண்ணணுன்னு கரெக்டாக கைட் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் வேறு லெவல் இனி வந்து நம்ம வந்து இந்த வெண்புலி விழிப்புணர்வு சேவையை வந்து கொண்டு போகிறாங்க. இதில் வெற்றி காண போகிறாங்க. அதுதான் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. எவ்வளோ பேர் குணப்படுத்திடுவோங்க நம்பிக்கையும் இருக்குது, ஓகேங்களா? இதில் என்ன நான் குணப்படுத்துகிறேன், பிடிக்கிறேன், அது இதுங்கெல்லாம் லேட் ஆகும். ஏன்னா நான் வந்து என்ன பார்த்தேன்னா நான் இந்த சேவையை ரன் பண்ண முடியாது. எனக்கு வர்றவனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. இதுக்கு ஒரு தீர்வை வந்து என்னால் மட்டும்தான் முடிக்குவேன். அதுக்கு உறுதுணை வந்து நண்பர்கள்ட்ட எதிர்பார்க்குறேன். சப்போர்ட் மேலும் அனைவரும் ஒன்றிணைஞ்சு வெற்றி காணுவோம் என்று ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு நிச்சயம் நீங்கள் உறுதுணையாக சப்போர்ட் பண்ணுவீங்க. விரைவில் இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோட்டி நான் நேரடியாக வந்து சந்திக்கிறேன். ஒவ்வொருத்தையும் உங்கள் வீட்டு தேடி நான் வந்து சந்திக்க போகிறேன். இல்லைனா என்னை வந்து நீங்கள் சந்திங்க, ஓகேங்களா? நம்ம வீட்டுக்கு வாங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். இல்லாத ஒவ்வொரு மாவட்டத்தில் நம்ம ஒரு ஈவெண்ட் ரெடி பண்ண போகிறோங்க. இனி வர்ற லெவல் நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவையை வந்து கொண்டு போக போகிறோங்க, ஓகேங்களா? வெற்றி காண்றதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தூக்கத்துக்கு டைம் ஆயிடுச்சு, மணி 9 ஆயிடுச்சு. நான் நாளைக்கு பார்ப்போம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.